வணக்கம் geeks, welcome to Tech Voice Tamil by Phonerna Tamil. இன்னைக்கு நியூஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி OPPO எங்களுக்கு சரக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு சரக்கு அமைச்சிருக்காங்க. அது நான் ஆல்ரெடி சரக்குல பாதி குடிச்சாச்சு. எடுங்க ஒரு கப் எடுங்க, ஊத்து. இது எதுக்கு அமைச்சிருக்காங்க? நியூஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு பெக் அடிச்சுட்டு நியூஸுக்கு போவோமா? ஆல்கஹால் இஸ் இன்ஜூஸ்ட் ஹெல்த். இது வந்து நான் ஆல்கஹாலிக் தான், ஆனாலும் எதுக்கு அமைச்சிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம டிவிடி வர நேரத்துல ஃபைண்ட் N3 ஃபிளிப் அது பாட்டில் ஓப்பனே பண்ணல. கொஞ்சம் ஊறுகாய் மட்டும் கொஞ்சம் கொடுத்துதான் நல்லா இருக்கும். இந்த இது நகிக்கும். இது வந்து ஃபைண்ட் N3 ஃபிளிப் எதுக்காக இது பண்ணிருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மேட் டு பி பெல்கானிக்கா ஐகானிக் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன சியர்ஸ், இது கிளாஸ் அதெல்லாம் போட்டு இது பண்ணிருக்காங்க. சோ ஆல்ரெடி இப்போ ஈவென்ட் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு கிடைக்கல. ஓப்போவோட போன ஃபிளிப் N2 தானே அது நல்லா இருந்தது யூஸ் பண்றதுக்கு. ஓவராலா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. ஆனா ஓவர் அந்த ப்ரொடக்டிவிட்டி அந்த மொபைல்ல இருந்து பெருசா கிடைக்கல. ஏன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட். இதுலதான் 40 ஆப்ஸ்க்கு மேல நாங்க ஆப்டிமைஸ் பண்ணிருக்கோம். 40 டாப் ஆப்ஸ் வந்து நாங்க ஆப்டிமைஸ் பண்ணிருக்கோம். அது 40ல ஒரு 32 ஆப்ஸ் நம்ம யூஸே பண்ண மாட்டோம். அப்படிதான் இருக்க போகுது. அது தவிர ஃபைண்ட் N3 அது வந்து October 19th. என்ன 2 ஒரே போன் தான். OnePlus 11 தானே? OnePlus 11 OnePlus ஓபன். என்ன வச்சு அப்படியே இருக்கு. அதேதான், 2 ஒரே போன் தான். ஆனா பாய்களா போற போக பார்த்தா OnePlus இருக்கவே தேவையில்லையாடா. அது அப்படியே ஓப்போட மெர்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போக வேண்டியதானே. ஒரே போன் தான். அவங்க சொல்லிட்டாங்கல்ல, சில மார்க்கெட்ல வந்து இது ஃபைண்ட் N3 ரிலீஸ் ஆகும், சில மார்க்கெட்ல வந்து OnePlus ஓபன் ரிலீஸ் ஆகும். இந்தியால மோஸ்ட்லி இந்தியால இன்னைக்கு இல்ல நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே தேதி October 19th சிங்கப்பூர்ல குளோபல் லான்ச் ஈவென்ட் வச்சிருக்காங்க. ஆனா ஃபைண்ட் N3 ஃபிளிப்புக்கு இன்னைக்கு இந்தியால லான்ச் ஈவென்ட் வச்சிட்டாங்க. இது சீரிஸ் தான் போட்டிருக்காங்க. ஃபிளிப்புக்கு இன்னைக்கு குளோபல் லான்ச்சே வந்து ஃபர்ஸ்ட் இந்தியால ஆகுது போல் இருக்கு. ஸோ இந்த October 19th வந்து N3 அந்த ஃபோல்டு வந்து அது ரிலீஸ் பண்றாங்க சிங்கப்பூர்ல. அப்போ ஓப்போ ஃபைண்ட் N3 இந்தியாக்கு வராது மோஸ்ட்லி. அப்போ ஃபிளிப் தான் ஓபனா தான் வரும். ஆமா. ரைட். அடுத்து ஜாலியா இருக்கான்டா நத்திங் ஃபோன் 2. நத்திங் ஃபோன் 2 அரைச்சா பேக்ல வச்சிட்டு வந்துட்டேனே. நத்திங் ஃபோன் 2க்கு ஓபன் பீட்டா 1 அப்டேட் நத்திங் OS 2.5 Android 14 வந்துருச்சு. அதுக்குள்ள தொக்கா இன்ஸ்டால் பண்ணி ஜாலியா சரி மெதுவா பண்ணுவாங்க, டிசம்பர் ஆயிடும் அப்படின்னு நினைச்சேன். இல்ல வாட்டோ. ஆனா போன் எனக்கு சொல்லிருக்காங்க பாரு, லேட்டர் திஸ் இயர் அப்படின்ட்டு. கால்பி வந்து நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். லேட்டர் திஸ் இயர் தான் எங்களால கொடுக்க முடியும் போன் ஒன்னுக்கு. எல்லா பக்கையும் கில் பண்ண போறோம் இந்த அப்டேட்டால. சரி, யாராவது அப்டேட் பண்ணிட்டீங்களா? இது ஏதோ ஏபிகே எல்லாம் இன்ஸ்டால் பண்ணும், அது பண்ணும் அப்படின்னு. அந்த ஏபிகே ஸ்ட்ரெயிட்டா நம்ம இன்ஸ்டால் பண்ணி அப்படியே அதை இன்ஸ்டால் பண்ணி விட்டாச்சுங்களேன், டவுன்லோட் ஆகும் அப்படின்னு கீழே ஒரு ஆப்ஷன் வரும் சிஸ்டம் அப்டேட்ல. சிஸ்டம் இதுல அப்படியே அதை மட்டும் பீட்டா எடுத்து அவ்வளவுதான். இதுல வேற வார்னிங் எல்லாம் வேற கொடுத்திருக்காங்க. சில பேருக்கு வந்து இதெல்லாம் டேட்டா எல்லாம் வைப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, நீங்க பேக்கப் எடுத்துக்கோங்க. அது எல்லாருமே சொல்றதுதான் வாட்டும், இல்லையே வார்னிங்க்கு தானே அது. ஆனா பெருசா ஒண்ணும் இந்த அப்டேட்ல நான் பாக்கல. விஷுவலா நான் பெருசா பாக்கல. இவங்க தான் போட்டுருக்காங்க விட்ஜெட் இன்டர்ஃபேஸ், விட்ஜெட் லைப்ரரி. விட்ஜெட் வந்து அந்த போட்டோ கேலரி இருக்குல்ல, அது ஒரு விட்ஜெட்டா போட்டு போட்டோ விட்ஜெட் வருது. விட்ஜெட் இன்டர்ஃபேஸ் மாதிரி இருக்காங்க. ஸ்கிரீன்ஷாட் எடிட்டர் ஆட் பண்ணிருக்காங்களாம். இதெல்லாம் எல்லாரும் ஹேப்பியா ஃபிங்கர் ஸ்கிரீன்ஷாட். அப்புறம் பேக் கெஸ்டர் டிசைன் ரீடிசைன் பண்ணிருக்காங்களாம். ஆப் ஐகான் ஹைடிங், ஹைட் ஆப் ஐகான். அது ஆக்சுவலா OnePlusல முன்னாடியே பண்ணதுதான். அது ஐகானை ஹைட் பண்ணிட்டு ஆப் டிரைவ்ல போயிட்டு ரைட் ஸ்வைப் பண்ணா உள்ள இருக்கும். அதுக்கு அடுத்தது கஸ்டமைசபிள் பவர் பட்டன், டபுள் பிரஸ் பண்ணா வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ப்ரிஃபர்ட் ஃபீச்சர்ஸ் ஒரு 4-5 ஃபீச்சர்ஸ் வச்சிருக்கானுங்க. அத நம்ம வந்து எந்த ஆப் வேணா லான்ச் பண்ண முடியாது, எல்லா ஆப்பும் லான்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து ஆடிபிள் எல்லாம். அதுக்கு அடுத்தது ஹோம் ஸ்கிரீன் லாக் ஸ்கிரீன் கஸ்டமைசேஷன் பேஜ் வந்து ரீடிசைன் பண்ணி யூனிக் வால்பேப்பர்ஸ். ஒன்னும் பெருசா இல்ல, அது கண்ட்ராவியா இருக்கு. அந்த கிளாஸ் ஃபில்டரா, கிளாஸ் ஃபில்டர் தான் அதுல போட்டோஸ்க்கு இருந்துச்சு. இப்ப வால்பேப்பருக்கு கொண்டு வந்து இல்ல கேமரால தான் வால்பேப்பர்ஸ் இருக்கு. இது பாரு, யூனிக் வால்பேப்பர் கிளாஸ் ஃபில்டர் ஹஸ் பீன் இன்ட்ரோ듀ஸ்ட் ஃபார் தி யூனிக் வால்பேப்பர். அதுதான் கேமரா ஃபில்டர்ல வந்து அது போட்டுருக்கானுங்க போல. கிளாஸ் ஃபில்டர் ஆல்ரெடி இருக்குடா. கிளாஸ் ஃபில்டரா கேமரால இருக்கு, இது வந்து வால்பேப்பர்ல ஆட் பண்ணிருக்கானுங்க. அப்படி ஒண்ணும் நான் பாக்கலையே. அத ரைட் பாக்குறேன். அது தவிர Android 14 ஃபீச்சர்ஸ்லாம் வந்திருக்கு. பெருசா ஒண்ணும் இல்ல, பாப்போம்.
ரோல் பேக் பண்றது கூட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா வந்து நீங்க நத்திங் வாய்ஸ்க்கு வந்து ரோல் பேக் 2.2க்கு வந்து ரோல் பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர். ஸ்டேபிள் அப்டேட் இது வரைக்கும் எதுவும் சொல்லல. மோஸ்ட்லி அவங்க இயர் எண்டு தான் நிறைய டெஸ்ட் பண்ணிட்டு வந்து இயர் எண்டு தான் அங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. சூப்பரே. அதுக்கு அடுத்தது இதுவும் ஜாலி தான். நத்திங் வாட்சுக்கு அப்டேட் வந்திருக்கு, பட்ஸுக்கு அப்டேட் வந்திருக்கு, எல்லாத்துக்கும் வந்து அப்டேட் வந்திருக்கு. எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி அப் டு டேட்டோட இருக்கையா நானு. ஆனா இன்னும் அந்த ஸ்ட்ராவா சிங்க் கொடுக்கல, ஷேரிங் ஆப்ஷன் கொடுக்கல. ஷேரிங் ஆப்ஷன் வந்திருக்கா இல்லையா? ஒர்க் அவுட் எதாவது பண்ணியா இல்லையா? இல்லையே, வெறும் வாக்கிங் தான் போனேன். வாக்கிங் ஆகுது இதுல காட்டுறதா? காட்டுது, வாக்கிங் காட்டுது இதுல. உங்களுக்கு டேட்டா இருக்கும் பாரு. அது டேட்டா எடுக்கிறது தான் கஷ்டமா இருக்கு இப்போ எனக்கு. இங்க டேட்டா இல்லையா? பாத்தீங்களா டேட்டாவா? அதான் ஏன் தெரியல, அப்படிதான் எனக்கு என்னன்னு தெரியல. நீ வாக்கிங் ஆன் பண்ணியா இல்லையா? வாக்கிங் வாட்ச்ல ஆன் பண்ணியா இல்லையா? வாக்கிங் போகும்போது இல்லையே, வாட்ச்ல ஆன் பண்ணல. ஆனா ஸ்டெப்ஸ் கவுண்ட் ஆகும்ல. ஸ்டெப்ஸ் எல்லாம் இல்ல, நீ வாக்கிங் ஆன் பண்ணா உனக்கு ஜிபிஎஸ் டேட்டா எல்லாம் இதுவாகும். ஓ, கவுண்ட் ஆகும். சோ அது சிங்க் வந்திருக்கா இல்லையான்னு தெரியல. சோ இது வந்து ரெண்டுமே அப்டேட் பண்ணிருக்காங்க. ஆப்பும் அப்டேட் பண்ணிருக்காங்க, இதுவும் அப்டேட் பண்ணிருக்காங்க. ஆமா. சோ டிவைஸ் கனெக்ஷன் வந்து ஸ்டேபிளா இருக்கும். அதுக்கப்புறம் வாட்ச் நோட்டிபிகேஷன் வந்து பெட்டரா இருக்கும், விஷுவல்ஸ் வந்து பெட்டரா இருக்கும். ஆமா, நிறைய வாட்ச் ஃபேஸும் ஆட் பண்ணிருக்காங்க. அந்த வாட்ச் ஃபேஸ் எல்லாம் நல்லாவே இருக்கு. ஸோ அது தவிர இதுக்கும் ஃபர்ம்வேர் அப்டேட்ல வந்து ஈஸியா இது பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சூப்பர். அது தவிர கான்டாக்ட் டிஸ்பிளே வந்து ரீஃபைன் பண்ணிருக்காங்களாம் கால்ஸுக்கு. அப்புறம் பேஸ் டேட்டா அக்யூரசி வந்து எக்ஸசைஸ்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபிட்னஸ் டேட்டா ரீடபிலிட்டி, ஆக்டிவிட்டி பேஜ் லே அவுட், அதுக்கப்புறம் என்ஹான்ஸ் இன்டராக்ஷன் இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. மேசிவ். அதுக்கு அடுத்தது பட்ஸுக்கு வந்து டோன் ஆப்டிமைஸ்ட் ப்ராம்ப்ட் டோனு, ஃபைண்ட் மை இயர்பட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், அப்புறம் இன்இயர் டிடெக்ஷன் என்ஹான்ஸ்மெண்ட் சிங்கிள் பெட்ல, அதுக்கப்புறம் சவுண்ட் கேமிங் சினாரியோஸ், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பேர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ஏஎன்சி மோட் ஸ்விட்சிங் வந்து எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பட்ஸ் ஓகே, வாட்சுக்கு இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவை. ஆமா, வாட்ச் கொஞ்சம் தேவைதான். ஆனா பட்ஸ் சோ யாராவது ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கான்னு. ஆமா பட்ஸுக்கு. ஆமா ஆமா. ஓகே. ஸோ ஆல்ரெடி யாராவது வாட்ச் இல்லை பட்ஸ் ஏதாவது வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. நான் சொல்கிறேன் மேக்ஸிவாக இருக்கு. நீ சொல்கிறது ஓகே, யாராவது யூஸ் பண்ணுறவங்கள கேட்டால் நீ வாக்கிங் கூட ஆன் பண்ணாமல் உட்காந்துருக்க. அடுத்தது எலிஸ்டா அப்படின்னு ஒரு கம்பெனி 75 இன்ச் QLED 4K WebOS டிவி வந்து இந்தியா லான்ச் பண்ணிருக்காங்க. 75 இன்ச் QLEDயா? அப்போ கண்டிப்பாக வேலை லட்சக்கணக்கில் போகுமே. எவ்வளோ லட்சம்? இதுக்கு யாரு? சுரேஷ் ரெய்னா. சுரேஷ் ரெய்னா தான் பிராண்ட். பையனுக்கு வேற வேலை இல்லல்ல, அதனால தான் இது கூப்பிட்டு ரிட்டையர் ஆன அப்புறம் எல்லாத்துக்கும் 1.7. ஆமாங்க, 75 லட்சம். 1.6 ரெகுலர் பிரைஸ் வந்து 2 லட்சமா, டிஸ்கவுண்ட் வந்து 40,000 டிஸ்கவுண்ட் வச்சுக்கோங்க. 1.6 lakhs, 2 years வாரண்டி கொடுக்குறாங்க. ஆனா எல்லா மாதிரியே தான் இருக்கு. WebOS 20 வாட் ஸ்பீக்கர்ஸ், என்ன ஸ்கிரீன் சைஸ் மட்டும் 75 இன்ச், QLED இதெல்லாம் இருக்கு. ஆனா இதுக்கு மத்த பிராண்ட்லயே QLED வாங்கிட்டு போயிடலாம். ஆனா 75 லட்சம் 75 இன்ச் கிடைக்குமான்னு தெரியல. QLED கஷ்டம். Xiaomi-ல இது வரைக்கும் வரல. Xiaomi-ல ஒரு வந்துச்சு, ஒரு பெரிய டிவி ஒன்னு வந்துச்சு. Vivo-ல வந்திருக்கு. Vivo-ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா தெரியல, இந்த பிராண்ட்லாம் நம்பி வாங்கலாமா? கஷ்டம். இதுக்கு வந்து 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. பாப்போம். அடுத்து மோட்டரோலா எட்ஜ் 2023. இந்த எட்ஜ் நியோ இருக்குல்ல, எட்ஜ் 40 நியோ, அதே உல்டா பண்ணி இப்போ மத்த மார்க்கெட்டுக்கு, யூஎஸ் கனடா மார்க்கெட்டுக்கு வந்து விட்டுருக்காங்க. அதே டிஸ்பிளே இருக்கு, அதே ப்ராசரும் அதே தான் இருக்கு. என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னா பேட்டரி வந்து கம்மி பண்ணிருக்காங்க, இன்னும் போனை வந்து ஸ்லிம் ஆக்கிருக்காங்க. 7.6 mm தான் திக்னஸ். பேட்டரி வந்து 5000 mAh இருந்து 4400 mAh ஆக்கிருக்காங்க. 8GB 256GB. ஆனா பிரைஸ் பாரு, பாவம் யூஎஸ் காரங்க 50,000. ஏடானா 23,000 ஆஃபர்ல வந்து 21,000க்குலாம் வித்துட்டு இருக்கானுங்க. இப்ப இதே இதை வந்து பேட்டரியை கம்மி பண்ணி ஸ்லிம் ஆக்கிட்டு, கலரும் ஒரு கலர் தான், நிறைய கலரும் கிடையாது. யூஎஸ்ல வந்து $600 தான். இது வாங்குவாங்களா? அவங்க பிக்சல் வாங்கிட்டு போயிடுவாங்க. பிக்சல் லைட் வாங்கி போயிடுவாங்க. அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு மனோஜ் மாதிரி ஆளுங்கெல்லாம் $200 வாங்கிட்டு போயிடுவாங்க. 8 Pro வாங்கிட்டு போயிடுவாங்க. மோட்டோ லூஸ் ஆயா நீ? பாவம் யூஎஸ்ல அநியாயம் பண்ணிட்டு.
அடுத்தது மைக்ரோசாஃப்ட் இந்த பக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க லூப்போல. இதுக்கு முன்னாடி வந்து விண்டோஸ் 7 இல்ல விண்டோஸ் 8 கீஸ் வச்சு விண்டோஸ் 11 வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் ஃப்ரீயா அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. அது கேட்ட லூப்போல் தான் மைக்ரோசாஃப்ட் வந்து அலோவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. எல்லாரும் விண்டோஸ் 11 ட்ரை பண்ணணும்னு அலோவ் பண்ணியிருந்தாங்க. போன மாசம் சொன்னாங்க இந்த பக்கை சீக்கிரமா ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் இது லூப்போல. இப்ப ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம். இப்போ போட்டா வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு வரும். ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணவங்களுக்கு ஜாலி. இனிமேல வந்து இதுல வேற கீஸ் எல்லாம் காமிச்சிருந்தது. நம்ம பார்டு இதெல்லாம் வந்து கீஸ் கிவ் மீ விண்டோஸ் 11 கீஸ் விண்டோஸ் 7 கீஸ் இந்த வேலையெல்லாம் வர பார்டு இதுவும் சாட்ஜிபிட்டியும் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. கிவ் மீ கீஸ் அப்படின்னா தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கும். அது போட்டோ ஆக்டிவேட் ஆயிடும். நல்லா இருக்கேயா. அதுக்கப்புறமா யாரோ ட்வீட் பண்ணதுல இருந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதையும். நிறைய பேர் நல்லா இருக்கிறது சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க. அவ்வளவுதான். ஹெல்ப் பண்ணணும்னு யாரோ ட்வீட் பண்ணாங்க பாருங்க இது மாதிரி கொடுக்குது அப்படின்ட்டு. ஹெல்ப் பண்ணாங்களோ இல்ல கடுப்புல போட்டு தரதுக்கு தான் நான் மட்டும் இவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் நீங்க போறாம மிச்சம் நல்லா இருந்தது கூடாது என்ஜாய் பண்ணுவீங்களா அதுதான் அப்படின்ட்டு. ஸோ இப்போ என்ன ட்ரை பண்ணாலும் இந்த அனேபிள் டு ஆக்டிவேட் விண்டோஸ் வி கான்ட் ஆத்தென்டிகேட் வந்து இந்த கீஸ் அப்படின்ட்டு இது கொடுத்துச்சு. அடுத்து Adobe Lightroomல வந்து Android HDR அவுட்புட் சப்போர்ட் வந்து வந்திருக்கு. இப்போ வந்து Lightroomலயே வந்து நீ கிரியேட்டிவ் கிளவுட் வச்சிருக்கே இல்லையா? இல்லையா. இது கிரியேட்டிவ் கிளவுட் தேவையா இல்லையான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஃப்ரீயா இருந்தது. இப்போ கூட சில ஃபீச்சர்ஸ்லாம் ஃப்ரீயா இருக்கு. ஸோ இதுல வந்து வியூ கேப்சர் வியூ எடிட் எக்ஸ்போர்ட் எல்லாமே வந்து இப்போ Adobe Lightroomலயே வந்து பண்ணலாம். ஸோ ஆண்ட்ராய்ட்ல ஷூட் பண்ணிட்டு Lightroom ஃபார் ஆண்ட்ராய்ட்ல அப்படியே ஆப்லயே வந்து HDR அப்படியே எடிட் பண்ணலாம். ஸோ HDR இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்து லைட்டிங் அட்ஜஸ்ட் பண்றது மற்ற எல்லாமே அட்ஜஸ்ட் பண்றது அதெல்லாமே பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது எக்ஸ்போர்ட் பண்ணும்போதும் அப்படியே இருக்குமா அந்த HDR AVIF இல்ல இதுல எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணா இது குரோம்ல எல்லாம் வந்து AVIF ஃபைல்ஸ்ல வந்து HDR டேட்டா அப்படியே இருக்கும். ஸோ லூஸே ஆகாது. ஸோ இப்போ நம்ம ஏதாவது கேமரா சாம்பிள்ஸ் அப்லோட் பண்ணோம்னா AVIFல போட்டா குரோம்ல வந்து அது அப்படியே HDR குவாலிட்டியாவே அப்படியே கிளியராவே இதுவா இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி HDRக்கும் எந்த அளவுக்கு இது இருக்கு அப்படின்லாம் வந்து போட்டிருக்காங்க. எப்படி எடிட் பண்றது அதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல பாத்துக்கோங்க. ஸோ நிறைய இது இருக்கு. 3 கலர் ஸ்பேஸ் கூட இருக்கு. ஸோ Rec 709 இருக்கு, P3 இருக்கு, Rec 2020. ஸோ 3 இதுலயும் வந்து எடிட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சூப்பர். அடுத்து Qualcomm Snapdragon X Series பிளாட்ஃபார்ம் அவங்களோட ARM இருக்குல்ல அது வந்து இப்போ மாத்தி விட்டாங்க Snapdragon X Series அப்படின்ட்டு. பிசிக்கா? சோ பிசிக்கு வந்து இதுக்கு முன்னாடி அதான் இதுக்கு காம்படிஷன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு ஆப்பிள் காம்படிஷன் அப்படின்ட்டு ஸ்னாப்டிராகன் ஏதோ வேற பேர்ல இருந்துச்சுல்ல 8CX அப்படின்னு தான் இருந்துச்சு. 8CX Gen 1 Gen 2 அப்படின்னு இருந்துச்சுல்ல. இப்போ வந்து அதை வந்து ஸ்னாப்டிராகன் X Series மாத்த போறாங்க. இது 8CX பத்தி நம்ம ரீசெண்டா ஏதோ பார்த்தோம் நியூஸ். எதுக்கு பார்த்தோம் அதை? 8 சீரிஸ் இல்ல இப்போ அடுத்த வாரம் இதுல லான்ச் ஆக போகுது 8 Gen 3. ஸோ அப்போ இதையும் ரிலீஸ் பண்ணுவாங்க X Series. அவங்களோட அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் இந்த விண்டோஸ் பிசிஸ்க்கு பவர் பண்றது வந்து பவர் எஃபிஷியன்டா இருக்கும், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் இதுக்கு முன்னாடி டீஸ் பண்ணாங்க அவங்களோட RON CPU அதுல வந்து கொஞ்சம் எல்லாமே பெட்டரா இருக்கும், நாங்க இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் அப்படின்றாங்க. அதனாலும் ஆப்பிள் லெவலுக்கு வருமானம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆப்பிள்ல வந்து பவர் எஃபிஷியன்சி எல்லாமே கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. எங்கேயோ போயிட்டு இருக்காங்க பர்ஃபார்மன்ஸ்ல. ஆனால் இங்க வந்து கொஞ்சம் ஸ்லைட்டா இதுவாக தான், ஏன்னா அவங்க பேட்டர்ன் நிறைய வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதெல்லாம். ஸோ பார்ப்போம். அதை தவிர விஷுவல் டிசைனும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. போல்டு வைப்ரண்ட் அண்ட் கிளீன் டிஸ்டிங்க்ட் டிசைனும் அவங்க பிராண்டிங் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்றாங்களா இந்த சம்மிட்லையா. ஸோ அடுத்த வாரம் தான் சம்மிட், October 24 வந்து சம்மிட். அடுத்த வாரம். அடுத்தது இந்த எல்லாருமே கேட்டிருந்தீங்க திடீர்னு என் போன்ல அலர்ட் உனக்கு வந்துச்சா இல்லையா எமர்ஜென்சி அலர்ட் அப்படின்னு. நான் ஜியோ வச்சிருக்கேன் எனக்கு வரல. ஐயோ நிறைய பேரு ஐயோ ஏதோ அலர்ட் வந்துச்சு போன்ல, சாம்பிள் தான் அது, பயப்பட தேவையில்ல. நேத்திக்கும் வந்துச்சு இன்னைக்கு வந்துச்சு. அப்படியா? எனக்கு ஒண்ணு கூட வர மாட்டேங்குது. குரூப்ல போட்டிருந்தாங்க நம்ம டெலிகிராம் குரூப்ல, ப்ரோ எனக்கு வந்துச்சு, ஐயோ என்ன ஆகுது ஏதோ எல்லா போன்லயும் அலர்ட் வருது அப்படிலாம் வேற போட்டிருந்தாங்க. சோ இது வந்து அவங்க டெஸ்டிங். ஆமா. சோ ஏதாவது இது புஷ் பண்ணணும் அப்படின்னா எமர்ஜென்சிக்காக ஏதாவது புஷ் நோட்டிபிகேஷன் மெசேஜ் புஷ் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே இது ஜிபே வச்சிருக்கவங்களுக்கு வந்துச்சு, இந்த நிறைய ஆப் வழியா வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ அஃபிஷியலா அந்த ஆப் வழியா வந்து இந்த நோட்டிபிகேஷன் வந்து புஷ் பண்றாங்க. இதுலயே போட்டிருக்கும் கிளியரா
சில பேருக்கு இந்த டீடைல்ஸ்லாம் இது ஹிந்திலயும் இங்கிலீஷ்லயும் தான் வந்துச்சுன்னு போட்டுருக்காங்க. ஏன் தமிழ்ல அனுப்பக்கூடாதா? எல்லாருக்குமே ஹிந்தி இங்கிலீஷ் தெரியுமா? தமிழ் மெசேஜ் வந்துருக்கு அதுக்காக இல்ல, மோஸ்ட்லி இந்த ஃபிளட் வார்னிங், சுனாமி அந்த மாதிரி ஏதாவது வார்னிங்காக வந்து இது அனுப்பிச்சிருக்காங்க. இதை தவிர வேற லெவல் என்னன்னா ஏத்தர் வண்டிக்கு வந்துருக்கு. ஏத்தர் வண்டிக்கே வண்டியில சிம் இருக்கு, அதுல ஆண்ட்ராய்டு ரன் ஆகுது. அதுல வந்து வந்திருக்கு எமர்ஜென்சி டெஸ்ட் மெசேஜ். நிறைய பேர் பார்த்துட்டு ஐயோ இதுல ஏதோ பக் இருக்கு போட்டிருக்கு, ஏத்தர்ல ஏதோ ஆயிடுச்சு போட்டிருக்கு வண்டி. அப்படி ஃப்ரீஸ் ஆயிடுதான் வண்டி. நிஜமாலேவா? வண்டி ஃப்ரீஸ் ஆயிடுது. இது ஓடறது நிக்காது, ஸ்கிரீன் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுது, இதுவாகுது அப்படின்னு போட்டு. எனக்கு இப்ப பிஎஸ்என்எல் இருக்கு, நெட்வொர்க்கே கிடைக்காது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வண்டி. இது ரீசெண்டா இருக்கவங்களுக்கு வந்துச்சோ? மோஸ்ட்லி புதுசா இப்போ வேணா சிம் மாத்திரங்களுக்கு வந்திருக்குமா இருக்கும். ஏர்டெல் இது இப்போ ஆண்ட்ராய்டுக்கு வந்துருமா இருக்கும். எந்தெல்லாம் வந்து லினக்ஸ் பேஸ்டு ஓஎஸ் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்னால, ஸோ அதுக்கெல்லாம் வந்து இருக்காது. ஸோ அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி ஏதாவது வண்டி ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, இந்த ஸ்கிரீன் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து ரீபூட் பண்ணுங்க. 2 பிரேக்கையும் பிடிச்சி ஸ்டார்ட் பட்டன் வந்து 10 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா வண்டி ரீபூட் ஆயிடும். ஸோ அது வந்து திருப்பி நார்மலான இதுக்கு போயிடும் அப்படின்னு போட்டு. இந்த மாதிரி எல்லாம் வருது வண்டிக்கெல்லாம். இது வருது பாதி நேரம் அது ஆஃப்ல இருந்தது அப்படின்னா அந்த எமர்ஜென்சி எப்படி நம்ம பாக்குறது? ஆன் பண்ணும்போது வரும், என் நெட்வொர்க் கனெக்ட் ஆயிருக்கும். அப்ப சம்பவம் பூரா முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் ஆன் பண்றோம். இன்னைக்கு நேத்துக்கு பிக்சல் வீடியோ போட்டாச்சு. சூப்பர். பிக்சல் இது வந்து பண்ணியிருந்தாரு, இது வந்து நான் யூஸ் பண்றேன். இதோட ரிவ்யூஸ் வந்து கூடிய சீக்கிரம் வருது. மோஸ்ட்லி வீக்கெண்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. டிஃபரெண்டான ஒரு வீடியோவா இது இருக்கும், ரிவ்யூ வீடியோ இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். பண்ண போறது நீதான். எடிட்டிங் கண்டிப்பா இருக்கு. சிவா வந்தா கிளியரா சொல்லுவாரு. அது கேமரா வந்து மேக்ரோ இம்ப்ரூவ் பண்ணும், அது இம்ப்ரூவ் பண்ணும் நிறைய சொல்லியிருந்தாரு. அது மோஸ்ட்லி ரிவ்யூல நாளைக்கு சொல்லுவாரு. அப்படி இல்லைன்னா ஃபுல்லா ரிவ்யூல வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. சூப்பர். இதெல்லாம் தான் இன்னோட நியூஸ். நாளைக்கு வந்துரு. நான் எஸ்கேப் ஆயிடுவேன், ஏன்னா நான் சோனோஸ் அப்படின்ற ஒரு ஈவென்ட்டுக்கு போறாரு. ஸ்பீக்கர் ஈவென்ட்டுக்கு வந்து போறேன் டெல்லிக்கு. ஜாலியா டிராவலிங்லயே இருக்காண்டா எங்க ஆளு. நான் வந்து அடுத்த வீடியோ எப்போ வருதோ அந்த வீடியோல வந்து மண்டே டிவிடி மண்டே வீடியோல வந்து வந்துருவேன். பாப்போம். அதுக்கு விக்னேஸ்வர் சி யூ சன் எடுங்க மச்சான் சரக்க.